இங்க 2 பேரு அமெரிக்கால இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேமோட ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டேம் பெருசா இருக்கிறதுனால அது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸா வேற இருக்கு. அதனால அங்க வர எல்லா டூரிஸ்டும் டேமுக்கு மேலேயே காரை ஸ்டாப் பண்ணிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டேமுக்கு உள்ள இருந்து ஸ்டெபிலிட்டி செக் பண்ணிட்டு இருக்க சாம் இந்த டேம் எத்தனை வருஷம் ஆனாலும் செம ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது சடனா சாம் வச்சிருக்கிற மிஷின்ல எர்த்குவேக் வர மாதிரியே காமிக்குது. இதனால சாம் ஜான் கிட்ட ஒரு பெரிய எர்த்குவேக் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 7.1 அளவுல ஒரு எர்த்குவேக் வந்து அந்த டேம் உடைய ஸ்டார்ட் ஆகுது. இதனால ஜான் அங்க வந்து டூரிஸ்ட் எல்லாருமே சேஃபான பிளேஸுக்கு போக சொல்றான். இதே டைம் டேம்குள்ள இருக்கிற சாம் வெளியே வர ட்ரை பண்றான். அப்போ டேம் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆகி வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வர ஸ்டார்ட் ஆகுது. இதே டைம் டேமுக்குள்ள இருந்து வெளியே வந்த சாம் ஜான் இருக்கிற பிளேஸை நோக்கி ஓடி வந்துகிட்டே இருக்கான். அப்போ ஒரு சின்ன பொண்ணு பயத்துல டேமுக்கு மேல உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருப்பா. இதை பாக்குறவன் அவளையும் தூக்கிட்டு ஓடி வருவான். அப்ப வாட்டரோட பிரஷர் அதிகமாக ஆக அந்த டேம் இன்னும் மோசமா உடைய ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இவன் ஓடி வரும்போது அவனுக்கு முன்னாடி இருக்கிற டேமோட ஃப்ளோர் உடையுது. அதனால அவன் அந்த பொண்ணை ஜான் கிட்ட தூக்கி போட்டுறான். இப்போ கீழே விழுந்தவனை காப்பாத்த ஜான் கிட்ட வரும்போது சாம் அவனை ஸ்டாப் பண்ணி என்னோட கால்ல கம்பி குத்தி இருக்கு, அதனால என்ன காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே நிக்க சொல்றான். அந்த டைம் வீக்கான டேம் டோட்டலா உடஞ்சி நொறுங்கி தண்ணி டோட்டலா வெளியே வருது.